பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நர்சிங் கல்லூரியில் குழந்தை செவிலியம் காலத்திற்கேற்ற மாற்றம் என்ற தலைப்பில் தேசிய அளவில் கருத்தரங்கம் நடைபெற்றது. பத்திரிகை, கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம் உட்பட பல்வேறு துறையில் சாதனை படைத்த பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களால் தொடங்கப்பட்ட அன்னாரின் தவ புதல்வர் எங்கள் தலைவர் பன்முக திறமையாளர் திரு பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்களால் எங்கள் கல்லூரி சிறந்த கட்டமைப்பு மற்றும் ஆசிரியர்களுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் துணைத் தலைவர் திரு ப. சிவந்தி ஆதித்யன் மற்றும் அவரின் சகோதரர் திரு ப. ஆதவன் ஆதித்யன் அவர்களின் சமீபத்திய சிந்தனை, நுண்ணறிவு மற்றும் அர்ப்பணிப்பினால் நம் கல்லூரியில் கல்வியின் தரம் உயர்த்தப்பட்டு உலக அரங்கில் தரமான கல்வி வழங்கப்படும் கல்லூரியாக மாற்றப்படும். இத்தகைய சிறப்பு பெற்ற கல்லூரியில் 15/2/2025 அன்று குழந்தை செவிலியம் காலத்திற்கு ஏற்ற மாற்றம் என்ற தலைப்பில் தேசிய அளவில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் முதலாவதாக திருவனந்தபுரம் SIMET செவிலிய கல்லூரியின் துணைத் தலைவர் நீனு கே. மேமன் குழந்தை சுகாதாரத்தில் வளரும் துறை என்ற தலைப்பில் காணொளி காட்சி மூலம் சிறப்பாக எடுத்துரைத்தார். இக்கருத்தரங்கு கடவுள் வாழ்த்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கலைக்குரு செல்வி வரவேற்புரை ஆற்றினார். கல்லூரியின் செயலர் டாக்டர் நாராயணராஜன் குழந்தை செவிலியம் குறித்த அறிமுகம் மற்றும் அதில் செவிலியரின் திறன் வளர்ப்பு பற்றிய சிறப்புரை ஆற்றினார். கல்லூரியின் செவிலியத்துறை சார்ந்த இணை பேராசிரியர் ஹேமா கருத்தரங்கின் மைய கருத்தை எடுத்துரைத்தார். அடுத்ததாக டாக்டர் சரஸ்வதி கல்லூரி முதல்வர் ஸ்ரீ கே. ராமச்சந்திரன் நாயுடு செவிலியர் கல்லூரி சங்கரன் கோவில் அவர்கள் குழந்தை மருத்துவ ஆராய்ச்சியில் தற்போதைய நிலை மற்றும் எதிர்காலம் குறித்து எடுத்துரைத்தார். மூன்றாவதாக மஞ்சுநாதா விரிவுரையாளர் ராமையா செவிலிய கல்லூரி நிறுவனம் பெங்களூரு அவர்கள் புதிதாக பிறந்த குழந்தை மற்றும் மருத்துவத்தில் மீள் உயிர்ப்பு என்ற தலைப்பில் செய்முறை விளக்கம் அளித்தார். மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு டாக்டர் ஞானசேகரன் உதவி பேராசிரியர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தூத்துக்குடி அவர்கள் குழந்தை மருத்துவத்தில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் என்ற தலைப்பில் விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்ததாக டாக்டர் வெற்றிவேல் சரஸ்வதி நர்சிங் ஹோம் திருச்செந்தூர் அவர்கள் குழந்தை மருத்துவ அவசர நிலையில் தற்போதைய வளர்ச்சி என்ற தலைப்பில் எடுத்துரைத்தார். இறுதியாக டாக்டர் தானியா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை திருநெல்வேலி அவர்கள் குழந்தை அறுவை சிகிச்சையில் புதிய முறைகள் என்ற தலைப்பில் காணொளி காட்சி மூலம் விளக்கினார். கருத்தரங்கின் நிறைவு விழாவில் கல்லூரியில் இணை பேராசிரியர் சுமதி வரவேற்புரை ஆற்றினார். தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு குடும்பத்தின் பார்வையாளராக ஸ்வேதா, பேராசிரியர் CSI புனித லூகாஸ் செவிலியர் கல்லூரி நாசரேத் அவர்கள் கலந்து கொண்டு கருத்தரங்கின் சிறப்பு அம்சங்களை எடுத்துக் கூறினார். இறுதியாக கருத்தரங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆதித்தனார் கல்வி அறநிலைய மேலாளர் திரு வெங்கட் ராமராஜ் கருத்தரங்கில் பங்கு பெற்றதற்கான சான்றிதழ்களை வழங்கினார். கருத்தரங்கின் அறிக்கையை கல்லூரி இணை பேராசிரியர் சங்கீதா எடுத்துரைத்தார். முடிவில் கல்லூரியின் துணை பேராசிரியர் வனிசா நன்றியுரையாற்றினார். இக்கருத்தரங்கில் மொத்தம் 150 செவிலியர்கள் மற்றும் 473 செவிலிய மாணவிகள் பங்கேற்று பயன்பெற்றார்கள். இக்கருத்தரங்கை முதல்வர், இணை மற்றும் துணை பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைத்திருந்தனர்.